வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன? ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்றா போல நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை தயார் செய்து நம்மளுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க்கு, அதுக்கு செய்ய வேண்டிய செயல்களை தகுந்தாற் போல செய்யணும். இது சொல்கிற அளவுக்கு இத்தனை பெரிய 3 செக்மெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. அது என்ன பண்ணணும்? ஒரே நேரத்தில் 3ஐயும் ஒருங்கிணைத்து வேலை செய்யணும். அதுதான் ஏற்புடைய வேலை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு. ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசரத்தில் செய்யணும், ஒரு இக்கட்டான நிலைமையில் செய்யணும், அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு நினச்சிக்கிறோம். அதுவும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான். ஆனால் தினப்படியில் டே டு டே ரொட்டீனில் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு யோசனையோடு செய்கிறது கூட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு ஹோம் மேக்கர் வச்சுக்கோங்க, இல்லாட்டி போனால் ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை அப்படின்னா அந்த ஸ்கூல் போகிற குழந்தைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னே சில வேலைகளாக அது செய்துக்கணும். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைன்னு வைங்க, அதுக்கு என்ன இருக்கும், இன்னில இருந்தால் அட் த மோஸ்ட் 10 இயர்ஸ் இருக்கும். அந்த 10 இயர்ஸில் ஷீ ஆர் ஹீ, பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே தனக்காக தான் சில வேலைகளை செய்துக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அது புக்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது, ஸ்கூலுக்கு போகணுன்ற பென்சில் பேனா அதெல்லாம், அந்த செஸ்கோயர்ஸ் இருக்கிற பாக்ஸு இதெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கை தொடச்சிக்கிறது டிஷ்யூ பேப்பர், அப்புறம் அது இல்லாட்ட சின்ன ஹேண்ட் கர்ச்சீஃப், ஹேண்ட் கீஸ் அதெல்லாம் சரியாக எடுத்து வச்சுக்கணும். யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஷூ, சாக்ஸு, பெல்ட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த குழந்தை தான் செய்துக்கணும். அநேகமாக எல்லார் வீட்லையும் இதுதான் நடக்கிறது. சில வீட்டில் பாட்டி தாத்தாலாம் கூட இருக்காங்கன்னு சொன்னால் பாட்டி மேலே கிலூ டு சப்போர்ட் ஆல் தீஸ் திங்ஸ், எதாவது கரெக்டாக இருக்கா பாரு, எல்லாத்தையும் குழந்தைக்கு எடுத்து வச்சுடு அப்படின்னு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனான கொடுத்து நினைவுபடுத்துவாங்க. ஸோ இது வந்து ப்ரியாம்பிள் டு மண்டே மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு. ஆனால் அது பாக்கி வேலையில் என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு லஞ்ச் தயார் பண்ணி, பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணி, குழந்தைக்கு கேர்ள் சைல்டாக தலையெல்லாம் வாரி பின்னு விட்டு இது எல்லாமே செய்வாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட கூட சில விஷயங்கள்லாம் நாளைக்கு காலையில் போகக்கூடியதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக செய்து வச்சுக்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் வச்சுக்கிறோம்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜஸ்ட் வித் பிளானிங். இந்த பிளானிங் வந்து வேறு விஷயம், வேறு கான்செப்ட்டு. ஆனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுனா அந்த இம்மிடியட்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியான நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும். அந்த ஒதுக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியம்னு புரியறது தான் இந்த என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், எதை முதல்ல செய்யணும், வாட் டு பி டன் அது 1, வாட் ஷுட் பி டன் அது 2, ஹவு இட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் அது நம்பர் 3. அப்போ ஹவு இட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் அதை ரெடியாக பண்ணி எல்லாரையும் பயங்காட்டி அப்படி செய்யணுமா, இல்லை எதையுமே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம கூல் அண்ட் கம்போஸ்ட் இல்லைன்னா காம் அண்ட் கம்போஸ்ட் அப்படின்னு சொன்னால் கூலாக எதையும் வெளியில் காட்டிக்காமல் அமைதியாக அந்த வேலைகளை அதுக்கு உண்டான தகுதிகளை சிறப்பாக செய்துக்கணுமா அப்படின்னு சொன்னால் இது 2மே செய்யலாம். எல்லாரையும் பயங்காட்டிட்டு செய்கிறதும் ஒரு விதத்தில் ஏற்புடையது தான். ஆனால் எல்லாரையும் பயங்காட்டுறதை காட்டிலும் நம்ம மட்டுமே அந்த வேலையை வேகமாக செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது ஏற்புடையதாக இருக்கும். என்ன காரணத்தினாலன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் அதை சொன்னமான எல்லாரோடைய பதட்டமும் சேர்ந்து ஒரு சில நேரத்தில் அந்த வேலைகளை நம்ம சரியாக செய்ய முடியாதபடி ஆகிடும். everyone wants to give their suggestions and ideas. thereby it can jack of all trades மாதிரி நிறைய சொல்யூஷன் கிடைக்கிறதுன்னு சொன்னால் which to be executed first, which to be taken first அப்படின்றதெல்லாம் தெரியாது போயிட்டு அப்புறம் நம்ம will be delaying the time. அந்த நேரத்துக்குள்ளே அதை முடிக்கணுமா இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த டைம்குள்ளே சில வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு 2-3 பேரோட கேட்டுக்கலாம். ஆனால் ஒருத்தராக அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கலாம். அதில் என்ன ஆகும்னா அந்த வேலை வந்து துரிதமாகவும் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியாது அப்படின்னா, ஆனால் யூ கேன் பார்ட் இட். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வரும்போது ஒரு பெரிய ஒர்க் இருக்குது, அதை நம்ம எல்லாரும் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த வேலையை செய்தால் தான் நம்மளுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த கிடைக்க போகிற கிரெடிட்ஸை அந்த கிரெடிட்ஸை மனசில் வாங்கிட்டு அது என்ன பண்ணலாம், லார்ஜ் ஒர்க் கேன் பி செக்மெண்டட், சின்னதாக பார்ட் வைஸ் ஆக்கிட்டு அந்த ஒரு பார்ட்டை ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ண உடனே அந்த ஜாயினிங் பிளேஸ் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தால் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்த கம்ப்ளீட் ஆகிற இடம் நல்லபடியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன சிறப்பாக இருக்கும், அதை நம்ம தனித்தனியாக பண்ணி அதை ஜாயின் பண்ணியிருக்கோம்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம அதை செய்ய முடியும். இது வந்து ஒரு டால் இல்லை,
இட் இஸ் அன் ஆக்ஷன், இட் இஸ் அன் ஆக்ட். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு ட்ராயிங் வைங்க, அதுபோல் கூட அதை செய்ய முடியும். அதனால் இண்டிவிஜுவலாக ஒரு வேலையை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது தட் கேன் பி சப்போர்ட்டட் பை மெனி ப்ரொவைடட் இஃப் த ஒர்க் இஸ் வெரி பிக். பெரிய லார்ஜர் ஸ்கேலில் லார்ஜர் குவாண்டமில் நம்ம பண்ணுறோம் என்ன சொன்னால் எல்லாருமா சேர்ந்து துளி துளியாக பண்ணி அதை வந்து மொத்தமாக சேர்ந்து ஒருங்கிணைத்து அதை ஒன்று போல் ஒன்று அப்படின்னு சொல்லி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன அது எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதனால் அந்த செய்கிற முயற்சி வந்து பலன் அளிப்பதாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும், நல்லா பண்ணிட்டாங்கப்பா, இந்த டீமில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கப்பான்னு. நம்ம டீமில் ஆனால் என்ன பண்ணோம், ஒருத்தராக அந்த வேலையை தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் செய்து அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தோம் அப்படின்னு. அப்போ அதனால தான் இதெல்லாம் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பாருங்களா, அந்த ஒருங்கிணைப்பாளர், அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு சிறப்பான ஒரு குடோஸ் கொடுப்பாங்க. பரவாயில்ல, சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு. எஸ், யூ ஹேவ் ஈவன் த சூப்பர்வைசிங் ஒர்க் இருக்கே, அந்த எல்லாரோடைய எஃபர்ட் ஒன்று போட்டு செய்திருக்கிறோமே, அதுக்கு ஒரு சின்ன கிரெடிட் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த கிடைக்கிற கிரெடிட்ஸ்க்கு தட் பிலாங்ஸ் டு த என்டையர் டீம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றதை இம்மீடியட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் அதனோட காம்பனன்ட்ஸ், அதுக்கு செய்ய வேண்டிய வேலை, அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அது வேறு. ஆனால் ஒரு யூ ஷுட் ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற வருவது அது ஒரு பெரிய ஒர்க்காக இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து பகிர்ந்து அந்த வேலையை செய்யறது கூட சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.